நீங்கள் போட்ட லொக்கேஷன் கரெக்டு தானே? ஜிபேவா? லொக்கேஷன் கரெக்டு தான். அந்த வீடை தாண்டி ஒரு 2 பக்கத்து ஏரியா போட்டு முன்னாடி ஏரியாவில் அலைய விட்டாங்க. ஆர்டரை போட்டு இந்த மாதிரி ஃபோன் எடுக்கலைன்னா தான் டென்ஷன் ஆகும். இது வேறு ஒன்றுங்க, நாய் வேறு. ஏன்டா இவன் வேறு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ, எனி டைம் பிஸ்கட் பைட்டை கையில் வச்சுக்கணும் மாட்டிருக்கு. கிடிச்சிட போகிறாங்க. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் தான் வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்கலை. ஸோ ஒரு நிமிஷங்க, இதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்துடுறேன். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரிக்கே இப்போ 2வது டெலிவரி பண்ண பார்த்திங்களா, இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் படிச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா 10:49 ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆன்லைனே பார்த்திங்கன்னா நம்ம போடுறோம். செல்ஃபியாக கேட்குது. கேட்டாட்டா செல்ஃபியை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இந்த நேரத்தில் ஆப் அப்டேட்லாம் கேட்கும். ஃபோட்டோ வேறு வந்து பார்த்திங்கன்னா கேட்குது, ஆன்லைன் வேறு போக மாட்டேங்குது. ஸோ இந்த லைட் வச்சு சொல்லுங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வீட்டுக்கிட்டே எடுக்கலான்னு தான் பார்த்தா இருட்டாக இருக்குங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அண்ட் வந்து ஆர்டர் விழுந்துருச்சுங்க. 62 ரூபா விழுந்துருக்கு. 2 கிலோமீட்டர் கரெக்டாக பிக்கப்பு, 8.5 கிலோமீட்டர் ட்ராப் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா KFC தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வீடியோ போட்டிருந்தோம், பெருசாக வியூஸ் எல்லாம் எதுவும் போகல. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ வீடியோ அப்படி இப்படின்னு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு கரெக்டாக ஒரு 1 மந்த்துங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா அக்டிவேட் பண்ணிடுவோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சில பேரில் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சண்டே நம்ம ஆர்டர் ஓட்டியிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பகல் ஓட்டலைங்க, நைட்டு தான் ஓட்டியிருந்தோம். 7 to 12 மணி வரைக்கும் தான் நம்ம ஓட்டியிருந்தோம் ஷிஃப்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். பெட்ரோல் அடிக்கல, பெட்ரோல் வேறு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து. ஸோ இன்னொரு ஆர்டர் வேறு வந்துருச்சு, மல்டி ஆர்டர் வந்துருக்கு. இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணு. நான் 100 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் பிக்கப்பு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண கடைங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு கடை ஓப்பனில் இருக்காது. ஒரு சில கடையில் ஓப்பனில் இருக்கும், ரெகுலராக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. அந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிடலாம். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் நமக்கு விழுந்து பார்த்திங்களா. அதில் வந்து ஒரு ஆர்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்திங்கனால. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க கேக்கு. காய்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணி வச்சுங்க, அப்படியே பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜொமேட்டோ பேக்கில் எடுத்துகிட்டு வரலைங்க. ஸ்கூல் பேக் இருக்குது பார்த்திங்களா வீட்டில். ஸோ அந்த பேக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
பெருசாக நான் சொமேட்டோ பேக் எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதே நைட்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் ஓட்டுவோம். ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸாக ஓட்டுவோம். நம்ம ஒர்க் போயிட்டு பார்ட் டைமாக ஓட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேக் எடுக்கல. ஓகே ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் பிக்கப் பண்ணணும். நம்ம பெருசாக ஏன் பேக் கொண்டு வரது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பெரிய ஆர்டர்லாம் எதுவும் வராது. ஏதோ ஒரு சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடுவேன். ஒரு சில ஆர்டர் மட்டும் பெருசாக வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வராதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய ஆர்டர் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேகு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பேகை வச்சுட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுக்குவேன். முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போயிடுவேன். அதனால் வந்து பெருசாக தெரிவிக்காது. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் சொமேட்டோ பேக்கை கட்டி திருப்பி ஓட்டிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவுக்கணும். அது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரி சலுப்பாயிடுது. சரி ஓகே, ஃபுல் டே ஓட்டுற மாதிரி இருந்தால் அந்த பேக்கை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 ஹவர் 6 ஹவருக்கு மேலே ஓட்டுற மாதிரி இருந்தால் நான் அந்த பேக் எடுத்துக்குவேன். அதாவது 2வது கடை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தான். ஸோ வந்துட்டோம். ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணுறேங்க. ஸோ 2வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பேக்கில் எவ்வளோதான் வச்சாலும் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீஸா பெரிய பீஸா லார்ஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த லார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸாவை பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் இந்த பேக்கில். ஸோ ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டருங்க. எந்த சைடு போகணுன்னு தெரியல. இந்த மேப் வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறாக காமிக்குது. அது கரெக்டாக தாங்க காமிக்குது. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி போகணுன்னே தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. இந்த ரூட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாண்டிட்டோம்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக அந்த அம்புக்குறி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிளியராக மண்டையே விட்டாங்க. லொக்கேஷன் ப்ராப்ளம். ஹோட்டல் லொக்கேஷன் கரெக்டு தான். அந்த வீடை தாண்டி ஒரு 2 பக்கத்து ஏரியா போட்டு முன்னாடி ஏரியாவில் அலைய விட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து 5 கிலோமீட்டர். எவ்வளோ 700 அனுப்பிச்சுடுறேன். நம்ம 2வது மல்டி ஆர்டர் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதில் 2வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் டெலிவரி. 2வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கிலோமீட்டருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டரு டெலிவரி. ஸோ 2வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடான்னு தெரியல. ஹாய். ஸோ நைட்டு ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாய் தொல்லை இருக்குங்க பயங்கரமாக.
ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் புதுசில் ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்து சந்தாக போகும் லொக்கேஷன். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாய் 10 நாயெல்லாம் துரத்திருக்கு. நாய் துரத்துறது கூட பெருசு இல்லை, ஆனால் இந்த ஓரமாக நின்றுட்டு தான் இருக்கும். நம்ம போகும்போது வந்து திடீர்னு வரும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கு பக்குன்னு ஆகும். ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறாங்க காய்ஸ். ஸோ மெசேஜ் ஒன்று போட்டுவிடலாம். ஸோ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஏய் ஏய் ஃபோன் வேறு எடுக்கல. ஹலோ கட்டாயிடுச்சுங்க. ஆர்டர் போட்டு இந்த மாதிரி ஃபோன் எடுக்கலைன்னா தான் டென்ஷன் ஆகும். இது வேற ஒன்றுங்க, நாய் வேற. ஏன்டா இவன் வேறு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ, எனி டைம் பிஸ்கட் பைட்டை கையில் வச்சுக்கணும் மாட்டிருக்கு. கிடிச்சிட போகிறாங்க. இவன் வேறு ஃபோன் எடுத்து கஸ்டமர் வேறு டென்ஷனுங்க. இந்த சைடு வரான், அந்த சைடு போனால் அந்த சைடு வரான், இந்த சைடு போனால் இந்த சைடு. ஹெல்ப்லேருந்து தான் அடிக்கணும். ஏய் கொஞ்சம் மெயினுக்கு போயிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. கஸ்டமர் வேறு ஃபோன் எடுத்து தொலைஞ்சானா பரவாயில்ல, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ நைட் டைம் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனைங்க. ஆர்டர் போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா தூங்கிடுறாங்க. நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா ஆர்டர் வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் நம்ம போட்டிருக்க மாதிரி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. நம்ம கொண்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் போனோடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா போயிட்டு ஆர்டர் போட்டு தூங்கிடுவாங்க. ஒரு சில பேர்லாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஹெல்ப்லைன் போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. 1 மணி நேரத்தில் இன்னொரு ஆர்டர் கூட நம்மளால சேர்த்து ஓட்ட முடியும். ஸோ இங்கே நிற்கலாங்க. இங்கே நின்னோம்னா ஓகேவாக இருக்கும். கஸ்டமர் லொக்கேஷன் தான் வந்தோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்கலை. ஸோ ஒரே ஒரு நிமிஷங்க, இதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃபோட்டோ எடுத்து எங்கே போகிறது, நான் ஃபோட்டோவும் கேட்கல ஒன்றும் கேட்கல. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்குங்க. ஸோ இந்த டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சல்ல பிடிச்ச வேலை. நமக்கு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரிக்கு இப்போ 2வது டெலிவரி பண்ண பார்த்திங்களா, இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 25 இந்த செகண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஓடும்.
ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க ஹெல்ப்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் நானே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஹெல்ப்லைனில் கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி டைமோடு வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. திருப்பி டைம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்ப்லைனுக்கு அவங்களாவே ஃபோன் பண்ணாங்க கஸ்டமர் கேர்லேருந்து. திருப்பி நம்ம ஃபோனை அட்டன் பண்ணி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டைம் கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகேங்க அப்படின்னா. ஸோ 2வது டைமும் கேட்டாங்க. சரி ஓகேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டேன். 3வது டைமும் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. 3வது டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் அவங்க போட்டிருக்க லொக்கேஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா வச்சுட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து மெசேஜில் அப்டேட் பண்ணிடுங்க, எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுவிட்டோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை பக்கத்தில் நான் வச்சுருக்கிறேன், நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கல, கஸ்டமர் கேர்லேருந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நான் வச்சுட்டேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போட்டு நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படிங்க நைட் நேரத்தில் ஓட்டுறது? ஆனால் இந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டேன் கஸ்டமர் கேரில், இந்த மாதிரி இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு தூங்கிடுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுவே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அங்கேயே ஏதோ ஃபுட்டை வச்சுட்டு வந்துடலாம். இல்லையா கஸ்டமர் சொல்கிற மாதிரி, இப்போ கஸ்டமர் கேர்லேருந்து சொல்கிற மாதிரி நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டு அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் அமௌண்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வேறு ஒருத்தருக்கு டெலிவரி பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவோம். ஸோ இந்த டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 79 ரூபா 7 காசு. ஸோ இது வந்து ரிட்டன் பே வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா 72 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி ஆர்டர் அடிச்சனாலும் வந்து பார்த்திங்கன்னா 79 ரூபா 62 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 80, 86 ரூபா 87 ரூபா. என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 3 ஆர்டர் தாங்க ஓட்டணும். ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ கம்மி. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏரியாவுக்கு அடுத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்டு எப்படியோ ஒன்று டெலிவரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்னியூ ஆச்சா, அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஸோ கஸ்டமர் வந்து ஃபோனே எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டைம் மோர் தென் 8 டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணோம், ஃபோன் எடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் மூலயமா எப்படியோ ஒன்று பார்த்திங்கன்னா அது டெலிவரி பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் நம்ம இன்னும் 2 ஆர்டர் வச்சு சேர்த்து ஓட்டியிருக்கோம். அதிகமாக ஏர்ன் பண்ண முடியல. 250 ரூபா கிட்டத்தட்ட நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 1:30க்கே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ 2 மணி வரையும் ஓட்டல. ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்ததுனால அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ரேப்பிடோவும் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் ஆர்டர் வரலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் விழுந்துச்சு, 28 ரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விழுந்துச்சு. அந்த ஆர்டர் முடிச்சிருந்தோம்னா திருப்பி ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க, எப்படியோ ஒரு 350 இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட தொட்டிருப்போம். சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவித்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ்.